சாதிக் சாதிக் அப்படின்ற பேரை கேட்ட உடனே அவர் ரியாக்ஷன் பார்த்த உடனே சிரிச்சிருவீங்க. இவர் பல திறமைகள் கொண்ட கலைஞன் அப்படின்னு அவரே சொல்லிக்கிருவாரு. பாடல் ஆடல் மிமிக்ரின்னு போய்கிட்டே இருப்பாரு. இது வரைக்கும் பேஸ்புக்ல பண்ண அராஜகம் பார்த்தாதுன்னு இப்ப பெரிய நெட்வொர்க்கான ட்விட்டருக்குள்ளேயும் போயிருக்காரு. இப்ப மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரை நாம இப்ப வச்சு செய்ய போறோம். யோ ஆன்டி அது அது கிளவியா மனுஷனா நீ எல்லாம். இப்ப நம்ம அடுத்ததா அவரோட சிங்கிங் டேலண்ட பத்தி தான் பார்க்க போறோம். அது சொன்னாலும் புரிஞ்சுக்க முடியாதுங்க, நீங்க பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. மணி 8 ஐரே, மணி 8 ஆச்சு. மணி 8 ஆச்சு. எதுக்கு எல்லாம் இப்படி ஓடுறீங்க? எஃபிலயும் டவுட்டர்லயும் மண்ணை சாதிக்கணும் ஒருத்தர் இருக்கான். ராத்திரி 8 மணி ஆனா பாடியே எங்களை கழுத்தறுத்துருவான். அவன் பாட்டுக்கு பயந்தா நாங்க எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். என்ன விட்டுருங்க ப்ளீஸ், நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளை. ஊரையே ஒருத்தன் பாடி வரட்டுறான்னா அப்படி என்ன பாட்டு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹம் तेरा बिन अब रह नहीं सकते, तेरा बिना क्या वजूद मेरा. சங்கீதத்துல முதல்ல பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அனுபல்லவி பல்லவி அது இதுன்னு போட்டு குழப்புவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏற்கட்ட, இறங்கு கட்ட, நடுக்கட்ட. அப்ப கொட்ட பத்திரன என்னது? கட்ட பத்திரம்னு சொன்னனே. ஃபார் இங்கிலீஷ் விட்டு டிராவலிங் சோல்ஜர். தமிழ்ல ஒரு பாட்டு போடுமா? தன்னந்த நீச்சிருக்க தள்ளிச்சு நான் இருக்க. சரி, மலையாளத்துல அரானே அரானே ஒன்று பிடிக்கிற அரானே. அரபில சார், உங்கள மாதிரி ஒரு ஒண்ணா நம்பர் இசை மேதையை நாங்க பார்த்ததே இல்ல சார். சார், இவ்வளவு பெரிய திறமையை வச்சுக்கிட்டு இந்த சின்ன ஊருக்குள்ள உங்களால எப்படி சார் இருக்க முடியுது? இந்த அளவுக்கு என்னுடைய திறமையை புரிஞ்சு வச்சிருக்கீங்களே, நீங்க எல்லாம் யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? இசை உள்ள சங்கராபரணமே. Facebookல ஓட்டுறதுக்கு யாருமே இல்லையேன்னு தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம். அப்ப ஒரு நாய் கூட எங்க கிட்ட மாட்டல. சரி, Facebook'ை டீஆக்டிவேட் பண்ணிட்டு வேலைக்கு போலாம் நினைக்கும் போது ஒரு அவல குரல், ஒரு அற்புதமான குரலை கேட்டு இங்க வந்தோம். Hi friends, இன்னைக்கு வந்து singing song for all ladies and gentlemen. Listen to the singing song. ஐயோ, ஆரம்பிச்சுட்டான்டா இவன் இம்சை, இனிமே தாங்க முடியாதப்பா. மன்மத ராசா கள்ளி மனச கில்லாதே, தூங்கும் என்னை துன்புறுத்தாதே. இதே குழந்தைங்களுக்கு அப்படி பாடணும் வச்சுக்கீங்களேன். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் how I want you up the bow. இவன் விட மாட்டாயா இந்த தெருவில், எனக்கு யாரும் தூங்க முடியாதோ. இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்களையும் இவர் பண்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம்னு ஒண்ணு இருக்கு. ஆசையை சொல்லணும். என்ன ஆசை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் நிறைய படத்துல நிறைய ஹீரோயினை பாத்திருக்கேன். அவங்கள பார்க்கும்போது எனக்கு வராத இந்த பிரியம், என் தங்கம், செல்லம், சின்ன குஷ்பு, ஹன்சிகா மேல வந்துருச்சு. ஒவ்வொரு படத்திலயும் அந்த புள்ள மேல பல ஹீரோக்கள் கைய வைக்கும் போது எனக்குள்ள நானே அழுதுருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் நம்மளும் பெரிய ஆள் ஆகி என்னடா காக்கா ஆயிருந்துச்சு அந்த டயத்துல அந்த புள்ள கூட ஒரு டான்ஸ் போடணும். அதுதான், வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. அண்டங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமாப்பா? அந்த கனவு பலிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நம்புறேன். இதெல்லாம் உங்களாலதான் முடியும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு என்ன ஏத்தி விடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த ஹன்சி கேட்ட நான் போய் சேர்ந்துருவேன். அன்றுவாரு உன்னை பஸ்லயோ ரயில்லயோ வச்சு அனுப்புனா திரும்பி வந்து எனக்கு இம்சை கொடுப்ப. அதனாலதான் உன்னை பலூன்ல வச்சு அனுப்புறேன். நீ திரும்பவே முடியாது. அப்படியே காத்தோட காத்தா கலந்துரு. நாங்க 2 பேரும் இந்த அமெரிக்கால ஒரு அக்கா வெள்ளையா ஒரு அக்கா குச்சி வச்சு நிக்குமே, அந்த இடத்துக்கு கீழே எங்களுடைய சாங் ஷூட்டிங் எடுக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் ஹன்சிகா என் கூட ஒரு குத்தாட்டம் போடும் நான் நினைக்கிறேன். இந்த ரெண்டுல ஒண்ணு நடந்தாலும் உலகம் அழிஞ்சிரும். அதுதான் என்னுடைய லட்சியம். அதுக்கப்புறம் இந்த கட்டை வெந்து போனா என்ன, இருந்தா என்ன. இந்த கட்டையை பார்த்தா தான் இந்த கட்டை வேகும். 1 லிட்டர் பெட்ரோல வாங்கி ஊத்துனா இந்த கட்டை எப்படி வேகும்னு பாக்குறியா? ஸ்பெஷலா பாத்தீங்க அப்படின்னா இவரோட சிறந்த ஆட்ட கலைங்க. போதும், திண்டுக்கல் ரீட்டாவா வர சொல்லுங்கடா.
என்ன குறுகுறுன்னு பாக்க என்னடா உம்மா கொடுக்குற ஏண்டா உள்ள அதான் வச்சிருந்தியா? என்னடா ஒண்ணுன்னா கழட்டுற பாரு. ஒரு ஆம்பளை இருக்க இடத்துல இன்னொரு ஆம்பளை இப்படி நிக்கிறது நல்லது இல்லடா. டாய் சென்னை பசங்களா, அது என்ன பாட்டு நெஞ்ச படபடங்குது. எப்படா நீ அந்த பாட்டை கேட்கலாம்? ஏண்டா ஒரு குறுப்பாவே அலையிறீங்கடா. சென்னை பசங்களா குறும்புக்கார பயிலுலா இப்படி அந்த பாட்டை நீங்க எண்டு கேட்கலாம். இன்னொரு தடவை பாட்டு, அது என்ன பாட்டு அது? அட கருமம் முடிச்சவங்களுக்கு என்ன பாட்டுறாது? அந்த பாட்டை என்கிட்ட கேட்கல மாட்டேன் நீங்க முதல்ல. அப்படி என்னதான்ப்பா பாட்டு அவங்கிட்ட கேட்டு தொலைஞ்ச? அட பெருசா ஒண்ணு இல்லப்பா, நம்ம சிம்பு பண்ண பீப் சாங் பாட சொன்னேன். இது வெளியே சொன்னா உயிரை விட்டுருவாங்க. உயிரை விட்டுட்டியா? என் மீதி நானே நான் வந்து கொஞ்சிட்டேன்டா, கொஞ்சிட்டேன். போதும் போதும். மொத்தத்தில் என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து நிச்சயமா 5க்கு 3.8 தருவேன். மேலும் காமெடிகளுக்கு அவர் ப்ரொஃபைலுக்கு போய் பாருங்க. மறுபடியும் ஓவரா அவர் ஆடிக்கிட்டு தெரிஞ்சாருன்னா மண்ணை சாதிக் ட்ரோல் பார்ட் 3 வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.